அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 11ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 19,486 வர்த்தமாயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான இடம். என்ன அப்படி நம்ம யோசிச்சோம்னா, நம்மளுக்கு நேற்றைய ஹை அப்படிங்கிறது 19,481. யாருக்கு அப்படின்னா ஜூலை ஃபியூச்சருக்கு. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் இது வந்து கேப் அப் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ள வரும். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் லோ இல்லை இந்த ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் எது ஆயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம். ஏன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறனால. அப்போது இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாலும் அதற்கு முந்தைய நாளோட ஹை இதற்கு மேலே இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வர்த்தக அமைப்பு இருக்க வேண்டும். ஆனால் இப்படித்தான் ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 மணி நேரம் வர்த்தகம் இருக்குது. அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் சந்தையில் எஸ்டர்டே ஹை முக்கியம், ஓப்பன் முக்கியம். அதனால் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் இருந்தால் கண்டிப்பாக லாஜிக் நம்மளுக்கு வந்துட்டு அப்சைடு மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிப்பு. இதுவே உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பிலோ இருந்தால் அது வந்து வாலட்டைலுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறது தான். அந்த இன்பிட்வீன் கேப் அப்படி இருக்கிற வரை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வந்தால் தான் இதனை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ், ஏன்னா ஃபின்னிஃப்டிக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு 0 ஒரு ஹீரோ இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஃபின்னிஃப்டி பார்க்கலாம். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய ஓப்பன் 20,097, ஹை 20,175, லோ 20,014. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகளோட பயணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு 52 வீக் ஹை 20,577 இருக்கிறாங்க. இப்போ அட்டவணை நம்ம பார்க்கலாம். $20,000 புட், 20,200 கால். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். 20,100 நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ 20,200 புட், 20,200 காலோடைய மொத்த ப்ரீமியம் 50 ரூபா வராங்க. அப்போது 20,000, 20,200, 20,100, 20,000 புட் 34 ரூபாய் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 19,966, 19,950, 20,215, 20,250. சந்தையோட பயணம் இதற்குட்பட்டு தான் இருக்குது. அதிகமான வாய்ப்பு. அதன் பின் ஒரு ஸ்ட்ராங்கல் 20,100 கால், 19,900 புட் ஆப்ஷன் இதுவும் இருக்கிறது. அப்போ இதற்கு தகுந்த, அப்போ இதோட ஆவரேஜ் நம்மளுக்கு 20,000. அப்போது சந்தையோட பயணம் 19,900 20,200க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் அதிகமாக செலக்ட் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமாக 20,000ம் 20,100ம் மிக முக்கிய ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அதனை பற்றி நீங்கள் பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் 15க்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறது. அப்போது ப்ரீமியம் விலை வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்க போது. வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ 19,900 டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபின்னிஃப்டி எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க? 20,057. அப்போ 20,000 டு 20,100 அப்படின்னு போட்டோம்னா இதற்குண்டான கேப் 100 ரூபா. 20,000 கால் பார்த்திங்கன்னா 108 ரூபா. 20,100 புட் வந்து 64 ரூபா. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா
ரூ. 72. அப்போது ரூ. 72 டைம் வேல்யூ இருக்கிறதுனால இது ஜீரோ பண்ணக்கூடிய உண்டான மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும். இது ரூ. 72 கண்டிப்பாக ஜீரோவாக போகுது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.